உலகத்தில் உண்டான இன்பமான சில காரியங்களை மனதை கொள்ளை கொள்ளும், பார்ப்பதற்கு ஆசை தூண்டும், கேட்பதற்கு காதின் இனிமையை உண்டாக்கும், உள்ளத்தில் ஒரு தேட்டத்தை ஏற்படுத்தும். உலகத்தில் உண்டான சில காரியங்கள் இத்தனை தூண்டுதலையும் இத்தனை ஆசைகளையும் உண்டாக்கக்கூடிய ஒரு காரியம். ஆனால் சுபஹான் அல்லாஹ், நல்லடியார்களுக்காக வேண்டிய அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அவன் தேர்வு செய்த, அவன் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த சுவனம் இருக்கிறது, அது ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தையும் கொள்ளை கொள்ளும். فَلَا تَعْلَمُ نَفْسٌ مَّا أُخْفِيَ لَهُم مِّن قُرَّةِ أَعْيُنٍ جَزَاءً بِمَا كَانُوا يَعْمَلُونَ. நம்முடைய நஃப்ஸ் ஆத்மா அறிந்திருக்காத இன்னும் ஏராளமான காட்சிகள் அங்கே சுவனத்தில் உண்டு. நம்ம ஏற்கனவே சொன்ன செய்தித்தானே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த சுவனத்தில், அந்த சுவனத்தை, அதனுடைய படித்தரங்களை, அந்த சுவனத்தில் உண்டான கோட்டைகளை அல்லாஹ் படித்தரமாக அமைத்திருக்கிறான். மாலா ஐனுன் வலா ஊதுனுன் சமிஅத், எந்த மனிதனுடைய கண்களும் பார்த்திருக்காது, எந்த மனிதனுடைய காதிலும் அது இனிமைகளும் அதனுடைய சுவைகளையும் அதனுடைய ரகசியங்களையும் அது கேட்டிருக்காது. ஏன், எந்த மனிதனுடைய உள்ளமும் அது பரிபூர்ணமாக அது தெரிந்திருக்காது. ஆக பரிபூர்ணமாக தெரிந்திருக்காத, இன்னும் அது சரியான முறையில் காதுகளால் கேட்டிராத, கண்களால் பார்த்திராத வண்ணம்தான் அல்லாஹ் ஒவ்வொரு படித்தரங்களையும் சுவனத்தை அல்லாஹ் அமைத்திருக்கிறான். நாம சொன்னதானா குறையுதான், ஏராளம் இருக்கிறது. அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவனத்தை கேட்கும்படி தூண்டியிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் அது இஷ்கு என்று சொல்லக்கூடிய தேட்டம் இருக்க வேண்டும். என அழியாத உலகம், அழியாத உலகத்தில் கிடைக்கும் பாக்கியம் சுவனம், அழியாத உலகத்தில் கிடைக்கும் பாக்கியம் கோட்டையான அந்த சுவர்க்கத்தில் உண்டான கோட்டைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் வர்ணிக்கப்பட்டிருக்கின்றது. வெவ்வேறு விதத்தில் என்னென்ன பாக்கியங்கள் கிடைக்கும் அத்தனையும் வர்ணிக்கப்பட்ட இடம்தான் சுவனம் என்பதில் சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட தயாரிப்புகளைத்தான் அல்லாஹு தஆலா அடியார்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கிறார். ஹதீஸ் ஷரீஃபிலே வரும், மலக்குமார்களிடத்தில் அல்லாஹ் கேட்பான், என்னை திக்ர் செய்கிறார்களே, இபாதத் செய்கிறார்களே, வணங்குகிறார்களே, வழிபடுகிறார்களே, எதை ஆசை வைத்து அவர்கள் திக்ர் செய்கிறார்கள், எதை ஆசை வைத்து அவர்கள் என்னை நினைக்கிறார்கள், என்னை நினைவு கூறுகிறார்கள் என்று மலக்குமார்களிடத்தில் ஒரு கூட்டம் ஒரு இடத்தில் திக்ர் செய்வார்களே, ஆனால் அவர்களை பற்றி விசாரிக்கின்ற பொழுது அவர்கள் சொல்வார்கள், சுபஹான் அல்லாஹ், ரப்பே ரஹ்மானே, அவர்கள் சுவர்க்கத்தை கேட்கிறார்கள், சுவர்க்கத்தை ஆசைப்பட்டு அவர்கள் திக்ர் செய்கிறார்கள், சுவர்க்கத்தை ஆசை கொண்டு உன்னை அவர்கள் நினைவு கூறுகிறார்கள் என்று சொல்வார்கள். அப்படியானால் அல்லாஹ் அடுத்து திரும்ப கேட்பான், சுவனத்தை ஆசைப்படுகிறார்களே, சுவனத்தை ஆசைப்பட்டு கேட்கிற திக்ர் செய்கிறார்களே, அவர்கள் சுவனத்தை பார்த்திருக்கிறார்களா என்று கேட்பான். உலகத்தில் அருமையானவர்களே, இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சிந்திக்கலாமா? உலகத்தில் ஒரு பொருளையோ ஒரு காரியத்தையோ பார்த்தால்தான் ஆசைப்படுவான் மனிதன், பார்த்தால்தான் மீண்டும் மீண்டும் பார்க்க வேண்டும் என்று தேட்டம் உண்டாகும். அப்போ பார்க்காத ஒன்றை ஆசைப்படுகிறோம், பார்க்காத ஒன்றை நாம் தேட்டமாக ஆக்கிக் கொள்கிறோம். அப்படித்தானே அருமையானவர்களே? உலகத்தில் பார்த்ததை ஆசைப்படுகிறோம், பார்த்ததை தேட்டம் கொள்கிறோம், மீண்டும் மீண்டும் நம்முடைய உள்ளத்தில் அது உதிப்பாக வெளியாகி அதனுடைய கண்களிலிருந்து தூக்கத்தை தியாகம் செய்ய வைக்கிறது, அதை நினைவு கொள்ள உள்ளத்தில் நினைவு வைக்கிறது. ஆனால் அதனால தான் அல்லாஹ் மலக்கிட்ட கேட்டான், அவங்க எல்லாம் சொர்க்கத்தை பார்த்திருக்கிறாங்களான்னு கேட்டான். எந்த அடியார்கள் சுவனத்தை பார்த்திருக்கிறார்கள்? உலகத்தில் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர உலகத்தில் யாரும் பார்த்ததில்லை. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில தொழுதுட்டு இருக்கும்போது சுப்ஹான் அல்லாஹ், சுவர்க்கத்தில் உண்டான ஒரு தோட்டத்தை மதீனத்துல் முனவ்வராவுடைய மஸ்ஜித் நபவியுடைய சுவற்றில் எனக்கு எடுத்து காட்டப்பட்டது என்று சொன்னார்கள். அந்த தோட்டத்தில் என் கை எட்டும் அளவிற்கு திராட்சை கொட்டை பார்த்தேன் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் சஹாபிகிட்ட எப்படி ஆர்வம் விட்டுறாங்க பாருங்க. நாம பார்த்தோமா? ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க.
பார்த்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகள்கிட்ட ஆர்வத்தை ஏற்படுத்துறாங்க. அப்படித்தானே? பார்க்காத ஒன்றை பார்த்த நபி அவர்கள் சஹாபிகளிடத்தில் எப்படி தூண்டுறாங்க பாருங்க. சுப்ஹானல்லாஹ். உலகத்தில் பார்த்தால் ஆசைப்படுகிறோம், பார்த்தால் தூக்கத்தை தியாகம் செய்கிறோம், பார்த்தால் நினைவோடு வாழ்கிறோம். ஆனால் சுவனத்தை பார்க்காமல் நாம் அல்லாஹ்வை திக்ர் செய்து சுவனத்தை நாம் கேட்கிறோம். நாம் மலக்குமாரிடத்தில் அல்லாஹ் கேட்கிறான், சுவனத்தை அவர்கள் பார்த்து இருக்கிறார்களா? மலக்குமார் என்ன பதில் சொல்லுவாங்க தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். இந்த விஷயம் அப்படி இருக்கட்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த திராட்சை கொத்த பறிக்க போனாங்க இல்லையா, சஹாபிகள்கிட்ட சொன்னாங்க இல்லையா, ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நான் அதை பறிக்கலான்னு போனேன், ஆனால் பறித்து தந்துட்டா உலகத்தினுடைய நீதிக்கு நேர் மாற்றமானதல்லவா, அதனால தான் கரங்களை மடக்கி கொண்டேன் என்று சொன்னார்கள். ஹதீஸ்ல வரும். அருமையானவர்களே, இது ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், உலகத்திலேயே சொர்க்கத்தை பார்த்தவர்கள் ஒப்பற்ற நாயகம் அந்த சொர்க்கத்தை கண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகள் சொன்னாங்க. இம்மலக்குமார்கள் அல்லாஹ்விடம் சொல்கிறார்கள், யா அல்லாஹ், சொர்க்கத்தை அவங்க பார்க்காம கேட்டுட்டு இருக்கிறாங்க, பார்க்காம ஒன்னிடத்தை திக்ர் செய்றாங்க, ஒன்னை திக்ர் செய்றாங்க, பார்க்காம ஒன்னை நினைவு கூறுகிறார்கள். அப்படியானால் பார்த்தால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களா. அல்லாஹ் கேட்பான், அல்லாஹ் கேட்டான் மலக்குமார்கிட்ட, அப்ப என் அடியார்கள் என்னை சொர்க்கத்தை பார்க்காமல் சொர்க்கத்தை கேட்கிறார்கள், சொர்க்கத்தை பார்க்காமல் என்னை திக்ர் செய்கிறார்கள். அப்படியானால் அந்த சொர்க்கத்தை பார்த்தால் சுப்ஹானல்லாஹ், என்ன ஆச்சரியம்! சொர்க்கத்தை பார்த்தா விடுவோமா நம்ம? அல்லாஹ் நம்ம எல்லோரையும் சொர்க்கவாசியா அல்லாஹ் ஆக்கிடுவானா. எதுக்கு சொல்றேன்னா, பார்க்காத ஒன்றை எந்த கண்களும் எந்த காதுகளும் எந்த கல்பாலும் சிந்திக்க முடியாத, நினைத்து பார்க்க முடியாத, பார்க்காத கேட்காத அப்படிப்பட்ட சுவனத்தை தான் அடியார்கள் ஆசைப்படுகிறார்கள். ஏராளம். ஆனால் அல்லாஹ் வெளிப்படுத்துறது கொஞ்சம். எதை போல தெரியுமா? அல்லாஹ் இந்த அடியார்களுக்கு கொஞ்சம் தான் வெளிப்படுத்தியிருக்கிறான். எதை போல தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு இப்படி சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கு 100 ரஹ்மத், இன்ன லில்லாஹி தஆலா 100 ரஹ்மா, அல்லாஹ்விற்கு 100 ரஹ்மத் உண்டு. ஹதீஸ் ஷரீஃபில் வரும். அந்த 100 ரஹ்மத்தில் ஒரு ரஹ்மத்தை அல்லாஹ் தஆலா அடியார்களுக்கு அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். இது 99 அல்லாஹ் வச்சிருக்கிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப நாம சொன்னது கொஞ்சம், அல்லாஹ் வெளிப்படுத்துறது கொஞ்சம். இந்த அடியார்களுக்கு நிரம்ப வச்சிருக்கிறான் சொர்க்கத்துல, வெளிப்படுத்தாம அல்லாஹ் வச்சிருக்கிறான். எப்படி 99 அருள்களை ரப்புல் ஆலமீன் மறைத்து வைத்திருக்கிறானோ, பாக்கியங்களை மறைத்து வைத்திருக்கிறானோ, அதுபோல ரப்புல் ஆலமீன் சுவனத்தின் உண்டான சுகமோகமான வாழ்க்கையை அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கிறான். எவ்வளவோ இருக்கிறது. அல்லாஹ் இந்த உலகத்திலேயே அல்லாஹ் சுவனத்தை வச்சிருக்கலாம்ல. நன்மைக்கு ஒப்ப அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலேயே அவனுக்கு சுவனத்தை கொடுத்துடலாம் இல்லையா? அதனால தான் அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். எந்த அளவுக்கு தெரியுமா? ஒரு மனிதர் வஃபாத்தான பிறகு அடக்கம் பட்டு விட்டார் என்று சொன்னால், அடக்கிய பிறகு அவர் நல்லவராக இருந்தால் அவர் இருபுறமும், வலதுபுறமும் இடதுபுறமும் அகற்றப்படும், சொர்க்கத்தில் இருந்து தோட்டத்திலிருந்து அவர்கள் காற்று வீசப்படும் என்றும் கூட ஹதீஸ்ல வருது. ஏன்னா அது மறைவாத்தே இருக்கணும், மறைவாக்கப்பட்ட செய்தி. சரியா? அப்ப கபருக்கு ஆலமே பர்ஸகுக்கு போயிட்டான்னு சொன்னா அங்க சுவனத்தினுடைய காற்றை அவர் சுவாசிக்கிறார். ஏன்னா அங்கதான் மறு உலகத்தினுடைய வாழ்க்கையினுடைய தொடக்கமே பர்ஸக் தான். ஏன் அந்த இங்க சொர்க்கத்தை வைக்கலன்னு சொன்னா, இது அழியக்கூடிய உலகம், அது பிரம்மாண்டமான அழியாத உலகத்தில் அதற்கு தகும். அதுதான் அழியாத உலகத்தில் தகுந்த அந்த சுவனத்தை அந்த அழியாத உலகத்தில் தான் ஏற்படுத்தியிருக்கிறான். இது அழியக்கூடிய உலகம். இங்க நன்மை மட்டும்தான் செய்து கூலியை பெறக்கூடிய உலகம்தான் அந்த உலகம். அதற்கு அதுதான் தகும், அதற்கு அதுதான் தகுதியான இடம். எனவேதான் அல்லாஹ் அந்த சுவனத்தை மறு உலகத்தில் தேர்வு செய்து வைத்திருக்கிறான் என்பதை பெருமக்களான சாலிஹீன்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். அருமையானவர்களே, சுவனம் என்பது அல்லாஹுவால் கொடுக்கப்படக்கூடிய மிக பெரும் ஒரு கிஃப்ட், ஒரு அருள், ஒரு பாக்கியம். அவன் நாடியவர்களுக்கு அல்லாஹ் வழங்குகிறான். உலகத்தில் அல்லாஹ்வின் நேசத்தை பெற்ற, நபியினுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்ட நல்லவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடியதான் சுவனம். அப்படிப்பட்ட சுவனத்தை
அடைவதற்கு உண்டான வழியை இந்த உலகத்தில் நாம் தேடிக்கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியும் சூசமா சொல்வார்கள். நீ உலகத்தில் வாழும்போது ரொம்ப ஆயு அப்படிலாம் செய்ய வேண்டாம். தபஸ்ஸுமக லிஅஹீக லக ஸதகா, இதுவும் அல்லாஹுக்கு பிடிக்கும். உன் சகோதரனை பார்த்து நீ புன்முறுவல் பூர்த்தாலும் கூட அது தர்மமாக அமையும் சொன்னார்கள். ஏன் அதையெல்லாம் விட தாண்டி சுப்ஹானல்லாஹ், வழியில போகும்போது ஒரு மரத்துண்டு கிடந்தால் கூட அதை அடுத்தவருக்கு இடையூறாக இருக்கிறது என்று நினைத்து, இருக்குமோ என்று நினைத்து அந்த மரத்துண்டையோ கற்களையோ நீ நகட்டி போட்டாலும் உனக்கு சொர்க்கம் என்று சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் இப்படி சொன்னார்கள், நான் சுவனத்தில் ஒரு மனிதரை பார்த்தேன். சுப்ஹானல்லாஹ், கை செய்து அங்கதான் நம்ம படுவோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். எப்படி தெரியுமாங்க? கிடைக்கலையே அப்படின்னு எங்க? ரேஷன் கடையில். சுப்ஹானல்லாஹ், பாதுகாக்கணும். ரேஷன் கடைக்கு போயிட்டோம், வரிசையில் போய்கிட்டே இருக்கிறோம். நமக்கு முன்னாடி 5 ஆளுக்கு முன்னாடி ரேஷன் கடை எடுத்து பூட்டிட்டான். அப்படித்தானே? எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. நமக்கு முன்னாடி 5 பேருக்கு முன்னாடி எடுத்து பூட்டிட்டான், கவுண்டர் அடைச்சிட்டான். எப்படி இருக்கும்? ஆஹா, முஞ்சி வந்தோம் இல்லையே, முஞ்சி வந்திருக்கலாமே, செயல்பட்டுருக்கலாமே, கொஞ்சம் காலை வெளியே எந்திரிச்சுக்கலாமே, அப்படிதான் வேணும். அது மாதிரி தான். அவன் அங்கே நம்ம கை செய்து விட்டுறக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஒரு மனிதரை நான் பார்த்த சுவனத்தில். நான் கேட்டேன், உங்களை சுவனத்தில் கொண்டு வர செய்த காரியம் என்னன்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், சுப்ஹானல்லாஹ், உலகத்தில் மிக பிரம்மாண்டமான ஒரு மரத்துண்டு வழியில கிடந்தது. மக்களை இங்கிருந்து அங்கும் அங்கிருந்து இங்கும் செல்ல முடியாமல் அது வழிமறித்ததாக இருந்தது. அந்த மரத்துண்ட நகட்டி போட்ட நபியே, அதனால் அல்லாஹ் எனக்கு கிடைச்சது, சுவனத்தை தந்தான் என்று சொன்னார்கள் அந்த தோழர், அந்த மனிதர். எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், நல்ல ஒரு சின்ன அமலாக இருந்தாலும் கூட சுவனத்தில் கொண்டு சேர்த்துருவோம். எனவே நாம் அங்கே போய் கை செய்து விட்டுவிடக்கூடாது. இங்கே சுவனத்திற்குண்டான என்னென்ன காரியங்கள் இருக்குதோ அத்தனையும் செய்வதற்குண்டான வழிகளை நாம் தேடிக்கொள்ள வேண்டும். எல்லாமல் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சுவனத்திற்குண்டான வழிகளை குர்ஆனும் ஹதீஸும் வரலாறுகளும் சாலிஹீன்களும் எப்படி நமக்கு வழிவகுத்து காட்டி தந்தார்களோ, அந்த அடிப்படையில் வாழ்வதற்குண்டான வழிகளை அல்லாஹ் நமக்கு லேசாக்கி தந்தல்வானாக. நம்மை மாத்திரம் இல்லைங்க, நம்ம சுவனத்தில் போகும்போது சொன்னது மாதிரி சுப்ஹானல்லாஹ், குடும்பத்தோடு ஒரு நசீப் உண்டு இல்லையா? நம்ம அம்மா வாப்பா சொல்லும் போதே பூரிப்பா இருக்கு. நம்ம அம்மா வாப்பா, மனைவி, மக்கள் எல்லாரும் சேர்ந்து சுவனம் போனீங்கள, எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. அதுபோன்று உண்டான பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நசீபாக்கி தந்தல்வானாக. அருமையானவர்களே, சுவனம் என்பது ஒரு மிக பாக்கியமான இறுதி. ஆனால் ஒரு வருத்தம். என்ன வருத்தம்?